வந்து இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள். ஐஸ் வந்து டெல்லி அப்பளம் சாப்பிட்டுருக்கா. எவ்வளோடி இது? காலியாக இருக்குது ஸ்ட்ரீட் இப்போது. பட் ஈவினிங் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இந்த அப்பளம் வாங்கி சாப்பிட்டுருக்கா, டெல்லி அப்பளம். ரொம்ப சைல்ட்ஹுட்டில் அந்த தீவதியில் அந்த மாதிரி அம்மா வாங்கி கொடுத்தது. 50 ரூபா அநியாயண்டி. ஐயோ அம்மா என்ன 10 ரூபாய்க்கு விற்கணுமா? 30 ரூபாங்க. சோபா காலம் மாறி போச்சுமா. நானா எனக்கு இதை விட அந்த கடைக்கு நெக்ஸ்ட் போகலாம். அதான் செம்மையாக இருக்கும். வாடி ஐஷு அப்படியே எத்தனை வாடி. இது அப்படியே சொல்லி மகாராஜா குல்ஃபி ஏதோ தலைவன் பெரியாலாம் ஐஷு சொல்கிறா. என்னதுடி எனக்கு தெரியாது. மெரினால 11 மணிக்கு அட்டி போடுற பசங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீ அட்டி போட்டாதான், நீ போட்டாதான் அட்டி போட்டாதான். நகர் அங்கே இங்கே இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி இருந்திருக்காரு அவர். அப்படியா? இங்கே என்ன அட்டி போட்டுன்னு இருக்காரு? சாப்பிடுவாடி எல்லாரும். மா என்னம்மா இது ஃபேக்ட்ரிக்கு போயிட்டியாமா? ரிசர்வ் பேங்க்குக்கு போயிட்டியாமா? எத்தனை வரத்துக்கு? இங்கே பாருடி. அதனால தான் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான். போகலாம் நாளைக்கு. சரி வா வா மா, இதை லாக் பண்ணு. போதண்டி நீ அப்பெல்லாம் சாப்பிட்டது கொடு. மா எங்கம்மா போற? எவ்வளோ செல்ஃபிஷ்னா வீடியோ எடுக்கணுன்றதுக்காக அப்பளத்தை வாங்குறான். இதெல்லாம் காட்டணும் இல்லடி. அம்மா வண்டி எங்கேயாவது விடுமா? தேவையில்லாமல் இங்கே கொண்டு வந்திருக்க. ஆக்சுவலி எனக்கு இது அப்பளம்லாம் பிடிக்காது. அப்புறம் இந்த ஸ்நாக் நமக்கு தெரியும்ல. இல்லை இல்லை ஆயிலி கூட. ஏன்னா அது என்ன சொல்கிறது, ஆற்றுல பொரிக்கிற அப்பளம் ஒரு பட்டு சாப்பிடுவா. டெல்லி அப்பளம். ஆமாம் ஆமாம் ஆற்றுல பொரிக்கிற அப்பளம் ஹைஜீனிக்கு. டெல்லி அப்பளம்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்காது அவ்வளோதான். இப்போ தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறான். ஸோ இந்த அண்ணா என்னண்ணா இது என்ன சிப்ஸ்னா? அது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. இது நம்ம எல்லாமே சைல்டுஹுட் சொல்லி அது எஸ்கேப் ஆக முடியாது. நான் இப்போ சாப்பிட்றது இல்லை, எப்போ வந்து வித்துன்னு இருக்கான். ஆனால் ஒன்று கொடுங்கண்ணா. காரம் போய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது செம்மையாக இருக்கும், மரண மாதம் இருக்கும். நான் எடுக்கிறேன், நீங்கள் 2 பேர் போங்களேன். வேணாம் ரொம்ப பண்ணாதவா. தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு வேணா வீடியோவே மேடம். ஆக்சுவலி சூப்பராக இருக்கும்டி. ஆக்சுவலி இந்த கடை வந்து வருஷம் இருக்கும். நாங்கள் போன வருஷம் சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கும். 30 ரூபா தான். 30 ரூபா இருங்கக்கா. 30 ரூபா தான் கோபி மஞ்சூரியனு. அப்புறம் என்னடி இருக்கு? சம்சம் பெங்காலி ஸ்வீட்ஸாக இருக்கும். மாமா வந்து நில்லுமா. பாவ் பஜ்ஜி குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம் நல்லா இருக்கும் இந்த கடையில். வேணுமாடி? இதப்பா இதெல்லாம் இருக்கும் அந்த கடையில். சில்லி மஷ்ரூம் பாவ் பஜ்ஜி. பாஸ்தா இருக்குடி. பாஸ்தா புடிமா? இந்த டெல்லி அப்பளத்தை புடி. நல்லா இருக்கும்டி. டோக்லா இதை கவர் பண்ணுறீ. என்ன வேணும் உனக்கு? ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்கு. என்ன பையா என்னெல்லாம் இருக்கு? फ्रूट कस्टर्ड, இங்கே வை காட்டு. रोटी सब्जी, चिल्ली मशरूम, चिल्ली पोटैटो, पास्ता, कैरेट हलवा, पाव भाजी, கேரட் அல்வாலாம் இருக்கு. मछली सैंडविच, मालपुआ, ढोकला, दही बड़ा, राज कचौड़ी, कचौड़ी चाट, समोसा. ஐஷு உனக்கு என்ன வாங்கணும்? தலை இங்கே வாத்தல என்ன வேணும் பையா? பாஸ்தா एक पास्ता हाफ भैया हाफ चिली मशरूम வேணும் மாடி. ஸோ பாஸ்தா வாங்கிருக்கோம். நல்லா தான் இருக்கும் இங்கே. 100 रुपये हो गया सर. நல்லா குடி. 100 रुपये हो गया. 3 रोटी सब्जी. பையா ஃபுல் அப்படிலாம் கொடுக்க மாட்டாது. அநியாயம் பண்ணாத பையா. गोपी गोपी मैम ऐसा नहीं मिलेगा. एक प्लेट है पूरा मिलेगा. एक प्लेट ओनली. वी विल गिव 1 प्लेट अमाउंट. 60 चिल्ली मशरूम. हां चिल्ली ऐसे எங்கடி இருக்கா? இல்ல இல்ல என்னடி இங்க வா. நெக்ஸ்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் வாங்கியிருக்கோம். காட்டு எங்க போன? அதான் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆப்பா பரவாயில்ல. வந்து குல்ஃபி வாங்க வந்திருக்கா.
உங்களை கேட்டால் நீங்கள் எது அந்த நல்லா 10 ரூபா ஐஸ் இருக்கா? இல்லைன்னு 15 ஆயிடுச்சா இப்போ? கொடுங்க. மரியாதை கெட்டுடும். ஆரஞ்சு வேற ஃப்ளேவர் இல்லைல்ல? அம்மா எடுக்கட்டும், ஒரு வாட்டி அம்மா தான் தெரியும். कितना है भैया? தமிழே பேசுறாரு. இன்னும் என்ன ஷேப்பில் இருக்குன்னு தெரியல, உடஞ்சி வேற போய் பாருங்க. தமிழ்ல பேசுறா அப்படின்னு நான் இல்லை. சாரிண்ணா சாரிண்ணா, ரொம்ப சாரிண்ணா. ஓகேவாண்ணா? ஃப்ரான்ச்சைஸா இது? ஃப்ரான்ச்சைஸா இது? எப்படி இருக்கு? அப்படியா? மகாராஜா குடிக்கனாலே அப்படிதான் அப்படியா? போற போக்குல ஒரு மாட்டி. குர்ரி கொஞ்சம் இதில் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். குர்ரி இந்த கை வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. மேங்கோ குல்ஃபில மா நீ பேசுறதெல்லாம் கேட்டிருக்கோம்மா. எங்கள் இதில் மைக் அவட்ட கொடுமா, நீ எடு. எங்கள் அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்றா, இவ வந்து மலாய் குல்ஃபி சாப்பிட்றா. நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கொஞ்சமாக தடி, லைட்டாக தடி. மேங்கோ வாங்கியிருக்கலாம். பாஸ்தா சூப்பராக இருந்தது இல்லை? அப்பாக்கு எதாவது வாங்கிக்கோ. 5 கலர் சரி, தயவு செஞ்சுமா சீக்கிரமா அப்போ. இந்த சாக்லேட்லாம் இருக்கு. ஓவரா மார்க்கெட்டிங் பண்ணாதடி. ஆனால் எனக்கு ஆமாண்டி, எனக்கு பிடிக்கல பார்க்கவே. எனக்கு குல்ஃபியே பிடிக்காது அவ்வளோவா. அது உனக்கு பிடிக்க கூடாது. அந்த மாதிரி விதத்தை சாப்பிட்றேன். வாடி வாடி. வரேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக இந்த சீட் வாங்க. ஆக்சுவலி என்னோட அண்ணனோட படவோட ப்ரிவ்யூ ஷோ இன்னைக்கு. பார்க்கணும் பஜார் ரோட்டில் நிறைய டைம் பார்ப்பேன். வண்டியில் வந்து ஸ்பீடாக போயிடுவீங்க. இப்போ கூட பார்த்துறேன், இன்னைக்கு கூட பார்த்துறேன். எங்கே இதுமா ஏதோ ஒரு இடத்துக்கு நேற்று கூட ஏதோ சமையல் கேட்டரிங் போயிருந்தீங்களா? மயிலாப்பூர் இஸ் சச் அ வைப். இங்கே பாருங்கள், பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி மணியெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஐ திங்க் இது வந்து பஜ்ஜி கடை. போயிடு. நல்லா சண்டை போடுறாங்க. இது ஃபுல்லாக கடை இருக்குது ஆக்சுவலாக. வா முடிச்சிடலாமா? அப்போ நிறைய கடை இருக்கு. கோயில்கிட்ட போயிடு. அம்மா வண்டியில் போயிட்டு இருக்கா. ஆக்சுவலாக எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. மோமோ கடை, ட்ரெஸ்ஸு கடை. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். டப்பர்வேர் கடைலாம் கூட இருக்கு. எவ்வளோ இந்த பர்ஸு? அதெல்லாம் 130, 80, 100 எல்லாத்தையுமே. இதெல்லாம் எவ்வளோ? 200, 250, 300. ஹாய் அக்கா. ஹலோ.
ஐம் ஃபாலோயர். தேங்க்யூ நாங்கள் ரொம்ப வருஷம் உங்கள் மயிலாப்பூர் இப்போ நான் சிட்லப்பாக்கம் போயிட்டோம். உங்கள் போஸ்ட் பார்த்து தான் நான் இன்னைக்கு இன்ஸ்பிரேட்டாக வரணும்னு வந்தேன். தேங்க்யூ நீங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் கேம் டு தேங்க்யூ ஸோ மச். நான் பட் ஐ கெஸ் ஸோ ஷி வெண்ட் இப்போ தான் போனா. ஓகே வெல்கம். ஓகே பாய் பாய் பாய். தேங்க்யூ என்ஜாய். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸு I think there's a lot of kadai here. See the கோலா அச்சு கடை. அம்மா 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 இங்கே இறங்கிக்கோமா. ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இங்கே ப்ளீஸ். போலவே மட்டமாக இருக்கும். வாய்ஸ்க்கு தான் கேட்கவே ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டில் ஏதோ மாமி பேசுகிறாங்கன்னு யோசிச்சேன். ஆனால் அந்த வாய்ஸ் தான் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இதுக்கும் கூட கூப்பிட்டுருந்தோம். நம்ம ரசான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் தேங்க்யூ குடி. தருணம் அந்த படம் பேர். நாங்கள் போடுவோம் எப்படியே போஸ்ட் பாருங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பயங்கர பரபரப்பில் தான் நாங்கள் வந்திருக்கோமே. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வந்து என்னோட அத்தை பையனோட படம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோம்ல, கருணா, அதோட ப்ரிவ்யூ ஷோ தான் போகிறோம். நீங்கள் உங்களுக்கு காட்டணும், இதை உங்களுக்கு காட்டணும். படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா நிஜமாக என் அத்தை பையனே நான் நல்லா இருந்தால் சொல்லுவேன். இன்கேஸ் படம் நல்லா இருந்ததுன்னா, ஏன்னா இப்போல்லாம் படமே நல்லா. இப்போ படத்தை பற்றி அப்புறம் ரீல் போட்டுக்கோமா. நல்லா இருந்ததுன்னா கட்டாயமாக அவனை போய் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அவன்லாம் தானாக கால் ஊனி நிற்கிறான் அஜித் மாதிரி. அவனுக்கு யார் பேக் போனும் கிடையாது, பேக் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ கட்டாயமாக நீங்கள் சப்போர்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இருங்க இது சொல்லிடுறேன். ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை ரொம்ப எடுக்க. நிஜமாவே வீடியோ எடுக்கிறது வந்து நிறைய வியூவர்ஸ் பார்க்கணும் தானே. ஆமாம். அண்ட் பொங்கல் இந்த வருஷம் நாங்கள் வந்து வீடியோவே போகல. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி யூடியூப் வீடியோ, அதாவது கள்ளக்கண்ட நாயக்கண்ட கள்ளக்கண்ட இன்ஸ்டாகிராம் கான்செப்ட் பண்ணால் யூடியூப் பண்ண முடியல. இல்லை எப்படியுமா ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் நான் கட்டாயமாக போடுவேன் யூடியூப்பில். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த பாருங்க, இந்த ஈட்ரி ஸ்பாட்லாம் எடுத்து அதை வந்து நீங்கள் அடுத்த வருஷமாவது என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் கண்டிப்பாக பாருங்க, இந்த ஈட்ரி ஸ்பாட்லாம் பாருங்க. காட்டேஷன் போடி அப்படியே காட்டுறீங்களா? அப்படியே இந்த கோயில் காட்டு ஐசு இங்கே கவர் பண்ணு. சொல்லு. இங்கே பாரு ஐசு, பஜ்ஜிலாம் போடுறாவ. இங்கே வா இங்கே வா. இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிலாம் போடுறான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து இந்த பாட்டி விற்கிறான். எங்கே பாட்டி விற்கிறீங்க? தினம் இல்லை, சாய்பாபா கோயிலில் தினமும் விற்பாளா. இன்றைக்கி வந்து இங்கே வந்து விழானால வந்துருக்கான். சின்ன சின்ன கிட்ட வாங்கினா பார்கெயின் பண்ணாமல் வாங்கிக்கலாம். எவ்வளோ 200 ரூபாய் தான் இவ்வளோ பேக். நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக குட்டி பவுச்சோட இருக்கு பாருங்க. இருக்குது வாங்கிக்கலாம். நம்ம கலர் பார்த்துக்கோடி. கலர் ஓகே, இதுவே நல்லா. இது நல்லா இருக்கு. ஐசோ ஆன் பண்ண இன்னொரு விஷயம் சொல்லலாம். எடு ஐசோ எடு. இந்த மாதிரி எப்போ விற்ப? எப்போ எல்லா டைமும் விற்பியா அது மாதிரி? இப்போ இந்த பையன் ஆக்சுவலி நாங்கள் மயிலாப்பூரில் இந்த பையன் பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இவங்ககிட்ட. என்னடா பேர் என்னடா? என் பேர் மாதவன். ஸ்கூல் போகிறல? பார்ட் டைம் தானே இந்த ஒர்க் பண்ணுற? சரி ஓகே, மாதவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஒழுங்காக இது விற்கிறல்ல, அதுக்கப்புறம் கை நீட்டி அதிகம் காசு கேட்கக்கூடாது. இல்லை சும்மா மிரட்டாத. இல்லை கேட்கக்கூடாது. ஒன்று வெயில் இதெல்லாம் படி. பைசா கேட்கக்கூடாது. விற்றுட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாரும் இந்த மாதிரி பையன் பார்த்தா வாங்குங்க. நம்ம இவளுக்கு பைசா கொடுக்கணும். அவகிட்ட பொருள் இருக்குது, இந்த பொருளை வாங்கி நம்ம பைசா கொடுக்கலாம். சரியா? ஆனால் பைசா கேட்கக்கூடாது. சரியா? எல்லாரும் வாங்குவாங்க. ஓகே ஐஷி இப்படி உள்ள காட்டு. கருப்பு உளுந்தங்களி மேடம். ஃபுட் கலர் ப்ரிசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணல. கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் அச்சுவலாம் ஏலக்காய் போட்டு பண்ணுறோம். இது பப்பாளி பழம் அல்வா. ஃபுட் கலர் எசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இது பிரெட் அல்வா, இது ஆப்பிள் அல்வா. உங்களை தினமும் பார்த்துட்டு இருக்கேன். கார கட்லெட், சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் கட்லெட், மரவள்ளி கிழங்கு கார கட்லெட் இருக்கு, தேங்காய் இருக்கு, நெல்லி மரப்பா இருக்கு. இல்லை நம்ம ஆத்திலே பண்ணுற எள்ளு உருண்டை, கடலை உருண்டை இருக்கு மேடம். ஸோ இது வந்து இவர் வந்து தினமே அந்த பஜ்ஜி கடை பக்கத்தில் விற்பாராம். இங்கே பாருங்க, இதை எடுத்துக்கோ. ஆற்றுலேயே பண்ணின்னு வரா போல இருக்கு. ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. நான் சாப்பிட்டு பார்க்கல. ஆக்சுவலி வயிறு ஃபுல்லாக இருக்கு. கொஞ்சம் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொடுங்க. உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கிஷோர் மேடம். அவர் பேர் கிஷோரா. தினமே வருவீங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க?
நான் ஒரு 4:30 எபோ வந்துடுவேன். 4:30 மணிக்கு ஏன்னா இங்கே அங்கே நிற்கிறேன். அப்படியா? இந்த கடையில் பார்க்கறதே இல்லை இந்த கடை இல்லை, அங்கே நிற்பேன். 4:30 மணிக்கே வந்துருவாங்க. ஆக்சுவலி இந்த உளுந்தங்களி இடுப்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவா பசங்களுக்கு. ஆமா, அந்த உளுந்தங்களி வாங்கி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. எதுவுமே ஏதோ ஆட்ல பண்ற மாதிரி இருக்கு. ப்ரிசர்வ் பண்றது இல்லையா? அப்படியே ஆட்ல பண்ற மாதிரி இருக்கு. இதை முதல்ல இன்ஸ்டாகிராம்க்கு எடுத்து இப்போ போடு. டக்குனு போடு. ஆமா, இவர் பேர் கிஷோர். இவர் வந்து தினமே வந்து அந்த ஜன்னல் கடையா கடை வாசல்லையா? ஜன்னல் கடை இல்லை மேடம், இந்த இடத்துல அந்த திரும்புவால அந்த திரும்புற இடத்துல அந்த திரும்புற சுண்டல் கடை வாசல்ல தான் இவர் வந்து உளுந்தங்களி. மற்ற அல்வாவெல்லாம் விட்டுருங்களேன், உளுந்தங்களி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நமக்குமே எனக்கெல்லாம் கொஞ்சம் பண்றதுக்கு சோம்பேறித்தனம். நமக்குன்னு கூட சொல்லக்கூடாது, யார் பண்றான்னு தெரியல. அச்சு வெல்லம் செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. நல்லா இப்போ சாப்பிட்டு இருக்கா அவ. நல்லா இருக்கு. ஐஷு கொஞ்சம் முன்னாடி வாடா கண்ணு. ரொம்ப நல்லா இருக்கா. அது இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸு ரொம்ப ஆர்கானிக்காக ஆற்றுல எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸும் கலக்கலையா. ரொம்ப நல்லா இருக்கு மாமி. ஒரு நிமிஷம் மாமி, ஒரே ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வேணுங்கிறவா இவளோட ஃபோன் நம்பரும் நான் கொடுக்குறேன். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். இந்த என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதையும் கொடுக்குறேன். இதோட ஃபோன் நம்பரும் நான் வாங்கி இதில் கொடுக்குறேன். வேணுங்கிறவா வந்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஒரு பிளேட்டு? 20-30 20 ரூபா 30 ரூபா தானா. சாயங்காலம் வந்தால் கூட குழந்தைங்கள ஆசை வரும்போது இந்த உளுந்தங்களி வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஆற்றுல நம்ம நிறைய பேர் பண்ணுறது இல்லை, கட்டாயமாக வாங்கி கொடுக்கலாம். நான் இவரோட நம்பரும் உங்களுக்கு போடுறேன். அது இல்லாமல் இது என்னது சார்? சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் கட். சக்கரவள்ளி எல்லாமே வந்து ஆர்கானிக்காக தான் இருக்குது. எல்லாமே சாப்பிடக்கூடிய விஷயம் தான். ஆப்பிள் அல்வா, பிரெட் அல்வா, கட்லெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வேணுங்கிறவா கட்டாயமாக வாங்கிக்கோங்க. ரொம்ப நம்ம எப்படியுமே ஸ்வீட் சாப்பிட்றோம், இந்த மாதிரி இருக்க வாட்டை வாங்கி சாப்பிட்டா அவள் மனசாட்சி படி ரொம்ப ஹைஜீனிக்காக தான் பண்ணுவா. ஆற்றுலையும் கட்டாயமாக அவளெல்லாம் என்கரேஜ் பண்ணோம். வாங்கிக்கோங்க. நம்பர் கொடுங்க. இது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா வந்து உள்ளே வந்து ஒரு கிங் உட்காந்துருக்காரு. அவர் தான் கபாலீஸ்வரர். ஏன்னா நிறைய கடை பார்த்தோன்னா பேரே கற்பகாம்பாள் கபாலீஸ்வரரோட கடை பேர் தான் வச்சுருக்காளே. சூப்பர் ஃபெஸ்டிவல் இது. இந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வரலாம். ஒரு திருவிழா பரவாயில்ல, இருக்கட்டுமே. நீ பாடுறா. ஸோ வந்து இந்த வருஷம் மிஸ் பண்ணவங்க எல்லாமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வருஷம் எங்களால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. பொங்கல் அடுத்த வருஷம் 3 நாளுமே கவர் பண்ணுறோம் கட்டாயமாக. கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக. ஆக்சுவலி முதல்ல கொஞ்சம் உடம்பு இழைச்சானா பாடி கோஆப்ரேட் பண்ணும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்டோன்னே தூக்கம் வருது. டயர்டாகி அப்படி தூங்காமனு இருக்குது. அதனால தான் முக்கால்வாசி வீடியோவே பண்ணுறது இல்லை. தூக்கமாக வருது. அதனால் முதல்ல ஒரு 10 கிலோ இழைக்கிறதுக்கான ப்ராசஸை நம்ம தை மாதம் பிறந்தோடனே, தை பிறந்தா வழி பிறக்கும். நம்ம உடம்பு குறைக்கிறது ஒரு வழியை பார்த்துக்கலாம்னு நானே டிசைட் பண்ணேன். இங்கே வந்து பயங்கர ஈட்டு பாருங்க, சந்து ஃபுல்லாக பயங்கர ஈட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. எல்லாமே வெஜிடேரியனு. பஜ்ஜி, போண்டா, சுண்டல், அப்புறம் பாஸ்தா. இன்னைக்கு வந்து பாஸ்தா கிஸ்தா எல்லாமே கிடைக்கிறது. சூப்பராக இருந்தது. நாங்கள் பார்சல் கூட வாங்கிட்டோம். வேணும்ன்றோ வாங்க, வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். கோயில் காட்டுடி. சொல்லு